வெல்கம் டு அவர் சேனல் சி ஸ்மார்ட் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி இந்த விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே தமிழ்நாடு தெரிஞ்சிருக்கோம் ஓகேங்களா. ஆஃப்டர் எஃபெக்ட் இன்ட்ரோ நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த விட திறந்து பார்க்கலாம். ஸோ தவிர வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், இந்த எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஓகேங்களா. நான் அப்பயே வீடியோ எடுத்து வச்சுட்டேன். இந்த மழை பெஞ்சதுனால என்னால் எடிட் பண்ணி போட முடியல. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால பவர் சோர்ஸ் இல்லை, அதனால் பண்ண முடியல. நேற்று ரீசெண்டாக கூட என்ன அப்படி ரொம்ப நாளாக கேட்டிருக்கேன், பண்ண மாட்டேங்கன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. சரி ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 2-3 டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. 2-3 டெம்ப்ளேட்டை நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் சேனல் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்ட்ரோ வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணுங்கள். எப்படி எடிட் பண்ண மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக அந்த சேனலில் மட்டும் தான் அந்த இன்ட்ரோ இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சேனலில் பார்த்துக்கங்க ஓகேங்களா. கரெக்டான இன்ட்ரோ சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக வச்சுட்டு வாங்க. அதே போல் இன்ட்ரோன்றது ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி பண்ணாதீங்க, அப்படியே ஷார்ட்டாக முடிகிற மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி ஓகே, நான் அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் பண்ணலை ஓகேங்களா. ஈஸியாக புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஓகேங்களா. பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதே போல் ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேர் என்கிட்ட கிடையாது அப்படின்ற நண்பர்கள் நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் கேட்டு அதை வாங்கிக்கலாம் ஓகேங்களா. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் மற்ற லிங்க் நான் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா. சரி ஓகே, நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கிங்க. இல்லை நம்மளோட வெப்சைட்டில் இருக்க @smartech_official.tech அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா அங்கே ஆஃப்டர் எஃபெக்ட் நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 2-3 இன்ட்ரோ டெம்ப்ளேட் கொடுக்குறேன். அதை நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சேனலுக்கு எப்படி எடிட் பண்ணுமோ அது போல் அதை போய் நீங்கள் இப்போ சாம்பிள் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா. ஓகே கைஸ், ஃபைனலாக அந்த இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. இது போல் தான் எடிட் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவே பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக பண்ணிக்கலாம் ஓகேவா. கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. 2020 ஓடிய ஆஃப்டர் எஃபெக்ட் நம்மகிட்ட இருக்குது, அதை வச்சு நான் எடிட் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா. ஓகே கைஸ், அதே போல் இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இதே போல் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சரி ஓகே, நீங்கள் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கெட் தி வீடியோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அந்த எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த எப்படி எடிட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த டெம்ப்ளேட் ஓகேங்களா. இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் இந்த இன்ட்ரோவை நான் வந்து எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த இன்ட்ரோ தான் எடிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதை காமிக்கிறதுக்காக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் நான் பேச விரும்பல, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் இல்லையா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அந்த ஃபைல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க ஓகேவா. ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். வித்தவுட் பாஸ்வேர்டு தான் ஓகேவா. சரி ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சாச்சு ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேர் தேவைப்படும் ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. 2020 வெர்ஷன் அது. ஸோ 4GB ரேம்லேயே எனக்கு நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. i3 ப்ராசர் இருக்குது, வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ ஓப்பனிங் டைம்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்களே செக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோ பண்ணுவேன், அதனால தான் நான் இதை சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நல்லா தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா. இனிஷியல் மட்டும் தான் கொஞ்சம் ஓப்பனிங் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ கொஞ்சம்னா ரொம்பலாம் இல்லை, ஸோ லைட்டாக ஓகேவா. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஆஃப்டர் எஃபெக்ட் ஓகேவா. ஏன்னா இது என்ன நடக்குதுன்றதை காமிக்கணுன்றதுனால அப்படியே வச்சுருக்கேன், மற்றபடி வேறு எந்த விஷயமும் கிடையாது. எந்தெந்த விஷயத்தில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப லென்த்தியாக உங்களுக்கு போகாது, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே குறைச்சா நல்லா இருக்காதுன்றதை முக்கியமான விஷயத்தை காமிச்சிருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்னுடைய சிஸ்டத்தில் அப்படி காட்டுது, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ காமிச்சாலும் தப்பு இல்லை, ஓகே கொடுத்துங்க. ஸோ ஃபைல் எடுத்து கிளிக் பண்ணிங்க, ஓப்பன் ப்ராஜெக்ட், ஷார்ட்கட் கண்ட்ரோல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால நான் அதை கிளிக் பண்ணுறேன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்க ப்ராஜெக்ட் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ CC/CS6 நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ பெரிய வித்தியாசம் ஒன்றுக்கு இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது நம்ம அங்கே கொடுத்துருக்கிற விஷயம் நமக்கு இல்லை, அந்த ஃபாண்ட் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு ஒரு சில விஷயம் வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிறது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லும். ஸோ அது பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணிங்க, நம்ம அதை பார்த்துக்கலாம் ஓகேவா. ஓகே, இவ்வளோ தான் கான்செப்ட். நமக்கு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக ஒரு லோடிங் வரும் ஓகேங்களா. அது லோடிங் முடிஞ்சதுக்கப்புறமா தான்
நமக்கு அங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணால் தான் அது கரெக்டான ப்ரொசீஜர். மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யுவர் லோகோ ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க. ஓகேவா? எடுத்தோடனே நம்ம டக்குன்னு லோகோ எடிட் பண்ணிடலாம். எம்டியாக ஒரு லோகோ வரும். இது நமக்கு தேவையில்லை. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் டெலிட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு டெலிட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன லோகோ தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த லோகோவை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுடைய லோகோ ஒன்று இருக்குது, நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம் இது பார்த்திங்கன்னா நமக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கான்றதை பார்த்துக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது எனக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படின்றதை நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை ட்ராக் பண்ணி அங்கே போடுங்க. இல்லை இப்போ காப்பி ஆகலை. ஓகேவா? ஸோ மறுபடியும் அதை கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் எடுத்தோடனே அங்கே வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் போயிடுச்சு. அது எக்ஸ்ப்ளோர் போயிடுச்சு அப்படின்னா தான் காப்பி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எங்கே வரல அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, இப்போ நமக்கு காப்பி ஆகிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கன்வென்ட்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு நேராக வச்சு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஹெக் ஷேக் போதே. சரி, ஓகே ஓகே இது நம்ம போதுன்ற மாதிரி தோணுது. ஓகே சரி, ஓகே. இப்போ நமக்கு லோகோ முடிஞ்சது இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பில்டப் பண்ணிங்க. ஸோ இங்கே நீங்கள் கண்ட்ரோலே கொடுத்துக்குங்க. டெலிட் கிளிக் பண்ணிங்க. இதுதான் பேசிக்ஸ் தான். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் என்ன ஆட் பண்ணுமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நம்ம சேனல் எஸ்இஸ் மாஸ்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருக்கா? ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டோடைய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் கரெக்டான சைஸில் இங்கே வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்ஸே இது தான். இன்ட்ரோ அண்ட் டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்லோகன் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வந்துருக்கு, ரீஃப்ரெஷ் டிசேபிள். அதாவது ரீஃப்ரெஷ் டிசேபிள் இருக்குது. நீங்கள் கேப்ஸ் லாக்ன்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அது சரியாயிடும். சரியாயிட்டு நம்ம லோகோ அங்கே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லோடிங் முடியணும். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக முடியணும். ஹைரேட் சிஸ்டம் லேப்டாப்பில் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம இதில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. அது லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ட்ரோ நமக்கு அங்கே ஷோ ஆகும். இன்ட்ரோடைய சின்ன ஒரு கிளிப் மட்டும் அங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையுமே இதெல்லாம் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்லலை. ஓகேங்களா? இதுதான் நம்ம இன்ட்ரோடி கிளிப்ஸ். ஓகேங்களா? பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஈஸியான டெம்ப்ளேட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஓவரால் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டரிங்கோடைய அவுட்புட் அது எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்றது தான் இதுக்கப்புறம் நமக்கு இருக்க கான்செப்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நம்ம ரெண்டர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓவரால் நம்ம லோகோ ஆட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுதான் பேசிக்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மீடியா என்கோடரில் நம்ம ரெண்டர் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டர் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் டு ரெண்டர் சீக்வன்ஸ், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இது நான் அந்த பிஎன்ஜி இமேஜ் போடணுன்னு சொன்னதுக்கான ரீசன் இது தான். உங்களுடைய லோகோ சைஸில் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ், அதாவது மிரர் போல் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அதான் சொன்னேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பெஸ்ட்டுன்னு இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மேட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு குயிக் டைம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இது அவுட்புட்டாக ரெண்டராக உங்களுக்கு வரணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸ்ப்ளோரில் நீங்கள் எந்த இடத்த வந்து உங்களுக்கு செட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணுறதுனால ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சம்திங் இதை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓவராலாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டர் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ரெண்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டர் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு ரன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த சின்ன இன்ட்ரோவை எனக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. நமக்கு வந்து ஒரு குட் குவாலிட்டியான இன்ட்ரோ நமக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இதை நீங்கள் ரெண்டர் போட்டு விட்டுட்டு நீங்கள் அடுத்து உங்களுடைய ஒர்க்கை பார்க்க போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது நான் எல்லா விஷயத்தையும் காட்டல. இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது ஃபாஸ்ட்டாக உடைய முடிஞ்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது. நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டைமுடைய எஸ்டிமேட்டை பார்த்துக்குங்க. ஓகே, நான் நிறைய விஷயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டைம் ஆனதுலாம் ஒரு சில விஷயத்தை ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாலும் வீடியோ வந்து
சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 2 வந்துட்டுருக்கு. ஸோ முடிஞ்சிடும் ஓகேங்களா. முடிஞ்சதுக்கப்புறம் நான் எக்ஸ்டர்னலாக தான் ஆடியோ ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இதில் இருக்க ஆடியோஸே உங்களுக்கு இதில் நீங்கள் எடிட் பண்ணணும்னா அது நான் வந்து கடைசியாக உங்களுக்கு செட்டிங் சொல்கிறேன். ஆனால் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு, அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் எந்த ஃபோல்டரில் கொடுத்தோம்? ஓகே, இதில் தான் கொடுத்துருக்கோம், SEAS. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த நேம் கொடுத்தோம். ஓகே, மொபைல் சாம்பிள்னு கொடுத்துடணும் ஓகேவா. ஸோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைஸை பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க, 1.5 GB. வெயிட் பண்ணுங்கள். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 1.54 GB ஓகேவா. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஒன்றும் பயப்பட தேவை, அது நான் ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ நான் இதை வந்து நான் VLCயில் ப்ளே பண்ணுறேன் ஓகேங்களா. VLCயில் ப்ளே ஆகும், ஆனால் கொஞ்சம் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது, கொஞ்சம் ஸ்டக் ஆகி கூட ஆகலாம் ஓகேங்களா. ஒரு சிலவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்டக் ஆகி தான் ஆகுது. இது சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, அதே ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. நம்ம இதில் எதுவும் ஆடியோ ஆட் பண்ணலை ஓகேங்களா. நமக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட் கூட நமக்கு ஆடியோ வரும். அந்த ஆடியோ நம்ம ஃபிலிமோரோட யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வேறு எதனா எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்க. அப்படின்னா சில பேர் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் பிரேக்லாம் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு. நமக்கு அது தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபிலிமோர் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஃபிலிமோர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிலிமோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்மகிட்ட இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஆகி கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்டில் ரெண்டர் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோஸை நான் டேரெக்டாக இங்கே வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், எங்கே நம்ம ரெண்டர் பண்ணோம். ஓகே, டிடிஸ்கில் சாரி வெயிட் பண்ணுங்கள். SEAS ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, நான் மொபைல் இன்ட்ரோன்றதை மொபைல் சாம்பிள்ன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு எப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு, அதை நான் எடுத்து நம்மளோட டைம்லைன் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங் 30 fps இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, இது நம்ம ரெண்டு கொடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அது அந்த ஃபைல் போயிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா SFXன்னு சொல்லிட்டு ஒரு வந்து அவங்களுடைய டிஃபால்ட்டாக இன்ட்ரோ கூட வந்து மியூசிக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நீங்கள் டபுள் டப் பண்ணி ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிங்க ஓகேவா. இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. சரி ஓகே, இப்போ நான் அதை இங்கேருந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதை நமக்கு வந்து SFX தேவைப்படும் ஓகேவா. ஏன்னா அந்த மியூசிக்ஸை நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மியூசிக் கன்வென்ட் ஆகிருக்கோ நீங்கள் அந்த மியூசிக்கை தாராளமாக கொடுத்துக்கலாம் ஓகேவா. சரி ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து அங்கே போயிட்டு அந்த மியூசிக்ஸை நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ கம்ப்ரெஸ் பண்ணாதீங்க, என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணாதீங்க, இது போல பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அந்த மியூசிக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை 2 ஸ்மூத்தி கொடுத்துக்கிறேன். ஸோ 2 ஆட் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். சாரி, ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் திடீர்னு பவர் கட் ஆகிட்டாலும் முதல்ல சேவ் பண்ணுறது முக்கியம் எல்லாத்துலேயுமே ஓகேவா. ஓகே சரி ஓகே, இப்போ நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. சைஸ் வந்து பார்த்துக்குங்க, அங்கே நம்ம 1.5 GB, இங்கே 9.8 MB போதும், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா. ஸோ சின்ன சைஸ்ன்றதுனால ரொம்ப டைம் எடுக்க போகிறதில்ல, எக்ஸ்போர்ட் 2 டைம் பொறுத்த வரைக்கும் ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு 2 முடிஞ்சது ஓகேவா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நம்ம எங்கே ரெண்டர் கொடுத்தோம், ஃபிலிமோரோடைய அவுட்புட் பேஜில் நமக்கு இது இருக்கும் ஓகேவா. ஓகே, ஃபிலிமோரா சாரி அவுட்புட். ஓகே, இப்போது 9.8 MB ஓகேவா. இதுவும் 9.8 MB ஓகே, பார்த்தீங்களா. ஸோ சேம் சைஸ் தான், நம்ம வேறு எதுவும் பண்ணலை ஓகேவா. சரி ஓகே, இப்போது வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது பார்த்தீங்களா உங்களுக்கு ஓகேவா. ஸோ அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. இதே போல் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் வீடியோஸ் ஓகேங்களா. அவ்வளோதான், இதுலேருந்து முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ஓகே கைஸ், ஃபைனலாக அந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுனா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிங்க. இன்னும் ஒரு குட் குவாலிட்டியான கண்டென்ட் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இல்லை பிடிச்சிருந்ததுன்றதை தாண்டி புரிஞ்சிருந்தது அப்படின்னா
கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது புரியல அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? சரி ஓகே, இது முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ ஆல்.